ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் தினம் முன்னிட்டு தாவேக்கா சார்பாக நடத்தப்பட்டது. மாமல்லபுரத்தில் வச்சு நடத்தப்பட்டது. தளபதியோட வருகை இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மனுஷனை பார்க்க ரொம்ப கூல் அண்ட் காமாக இருந்தார். வாக் என்ட்ரினே சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்புறம் சிரிச்ச முகத்தோட வருவார். அதுதான் தளபதிக்கிட்ட ரொம்பவே பிடிக்கும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் செம்ம வைபுங்க. அந்த இடமே ஆர்ப்பரிச்சு தான் சொல்லணும். அங்கே இருந்த மகளிர் அணி எல்லாருமே வேறு லெவலில் என்கரேஜ் பண்ணாங்க தளபதியோட என்ட்ரியை. அந்த அளவுக்கு விசில் சத்தமும் சவுண்டும் அலறதாக இருந்துச்சு. அந்த அரங்கமே தான் சொல்லணும். அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. தளபதி வந்ததுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள் சிலம்பாட்டம், அதுக்கப்புறம் கிராமப்புற நாட்டுப்புறம் கலைஞர்களோட விழா நிகழ்ச்சி அப்படிலாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே தளபதி என்ஜாய் பண்ணார். எந்திரிச்சுன்னு ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்தாரு. செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. அதை பார்க்கும்போது அந்த கலைஞர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அவர் மேடை ஏறி போய் அவங்கள கௌரவிச்சார். அதேமாதிரி அவங்க கேட்ட மாதிரி செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. தங்களோட வாழ்க்கையில் சாதித்த எல்லா பெண்களையும் மேடை ஏற்றி அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்து கௌரவமும் கொடுத்து அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விருதும் வழங்கினார். அவங்க கூட செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாரு. அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தலைவனோட ஸ்பீச் இருந்துச்சு. வேறு லெவலில் வழக்கம் போல் ஃபயராக பேசினார். சூப்பராகவே பேசினார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திட்டங்கள் ஒன்றும் முத்தாக இருந்துச்சு. அறிவிச்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க இந்த இலவசங்கள் பாசிபிள் ஆகுமா? அதுக்குமே அவர் காரணம் சொல்லியிருந்தார். ஸோ டேக்ஸு அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காரணங்கள் தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார். சில இலவசங்கள் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அவர் பண்ண முடியுங்கிறதுனால தான் அதை இன்க்ளூட் பண்ணிக்காரு. ஏன்னா ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தார். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ 100% ஃபுல்லாகவே பண்ணுவோம். சொன்ன வாக்குறுதிகளை எங்களால் நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றுற வாக்குறுதிகள் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதை தான் சொல்லியிருக்காரு கிளியராக. நல்லாவே இருந்துச்சு வாக்குறுதிகள். அங்கே இருந்த மகளிர் எல்லாருமே ஆர்ப்பரித்தாங்க. எல்லாருமே அதை வரவேற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அது வேறு லெவலில் இருந்துச்சு. திட்டங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அன்னபூர்ணி சூப்பர் 6, அதுக்கப்புறம் தாய்மாமன் சீனி, இப்படி அனைத்து திட்டங்களையும் வகுத்திருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது மகளிருக்கு 2500 தொகை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்க போய் தான் அவர் ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணுறாரு. நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத. ஸோ நேற்று தளபதி பார்க்க கூல் அண்ட் காமாக இருந்தார். அதேமாதிரி கடைசி ஒரு சூப்பர் விஷயம் சொல்லியிருந்தார். நம்ம பிரச்சனையை விட்டுருங்க, மக்களுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், மக்களோட என்ன பிரச்சனையோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பேசி முடிச்சிருந்தார். ஸோ ஃபயராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு நேற்று பேசின தளபதி. ஸோ நல்லதே நடக்கும், கான்ஃபிடன்ட் இருப்போம், வெற்றி நிச்சயம். இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.